मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வந்துடுச்சு வந்துடுச்சு ஆகா வந்துடுச்சு. வந்துடுச்சு வந்துடுச்சு ஆகா, எங்க போனாலும் வந்துடுது வந்துடுச்சு. என்ன நீ இப்படி வந்து வேகமா இடிக்கிற? ஏப்பா விஜய், என் கூட சேர்ந்து அந்த எலி கூட சண்டை போடு, அதோட இம்சை தாங்க முடியல. எலிய பார்த்தா நீ இப்படி பயப்படுற? நான் சொல்றேன், அத போய் நீ பயமுறுத்து. தக்கதிமிதா தக்கதிமிதா தாம் தக்கதிமிதி தக்கதிமிதா 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 தக்கதிமிதா. பயமுறுத்த சொன்னா அவனை டான்ஸ் ஆட வச்சுட்டு. இந்த ஆட்ட பாட்ட கொண்டாட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா. இது என்ன? அத போய் புடி, அதோட இம்சை தாங்க முடியல. உன்னை விட மாட்டேன் சுண்டலி. முடிஞ்சோ என் மேல கைய வச்சு பாருங்க, வச்ச கைய எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க. சிக்கன சின்னபின்னம் ஆயிடுவேன். சும்மா அதிரதில்ல, திரும்ப திரும்ப இப்படிதான் நாங்க அதிர வைப்போம். அருமையா இருக்கு. சுண்டலியே, நீ ரொம்ப பண்ணிட்ட. ஓடாத நில்லு. என்னாலும் சரி, இந்த வீட்டுல உங்களை நான் தங்க விட மாட்டேன். இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன். மறுபடியும் இதெல்லாம் தப்பிக்கிறது எனக்கு கை வந்த கலப்பா. தகிடத்தா எல்லாமே உடைஞ்சு போச்சு, ஒண்ணு கூட மிச்சம் இல்ல. ஏம்மா, என்ன மோசமான எலிடா இது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிதான் ஆகணும். நம்பா இத பாத்தியா? அந்த எலிய பிடிக்க இந்த பூனைங்களால தான் முடியும். வா, அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். செமையா இருக்கு. எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க.
எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உண்மையா சொல்றோம், உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரி சரி பண்றோம். ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எங்க சித்தப்பா எங்களுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அங்க ஒரு சுண்டலி எங்களை தங்கவே விட மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனை பண்ணுது. நீங்க எப்படியாவது அந்த எலிய புடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும் ப்ளீஸ். எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வீங்க. சரி சரி, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறோம். தகிட தகிடத்தா, தகிட தகிடத்தா, எம்மல்லம்மா, ஜமல்லம்மா, தகிட எம்மல்லம்மா, தகிடத்தா, தகிட தகிடத்தா, எம்மல்லம்மா, ஜமல்லம்மா, எம்மல்லம்மா, 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 தகிடத்தா, தகிட தகிடத்தா. உங்க கண்ணத்துல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கே. என்னோட வாயு, என்னோட நாக்கு, நான் டான்ஸ் ஆடும்போது ஒரு சைடு வாங்கிக்க. எம்மல்ல, நீங்க 2 பேரும் எங்களுக்கு உதவி செய்வீங்கல்ல? 2 பேர் மட்டுமா? நாங்க 4 பேருமே வரோம். என்ன புரிஞ்சுதா? இது ரெட்டிப்பு சந்தோஷமாச்சு. அப்ப நிச்சய வெற்றி நசுக்கிட்டாங்களே. எங்க கூட வாங்க. அங்க பாருங்கம்மா, அந்த எலி அங்க படுத்திருக்கு. அட இது ரொம்ப பிரமாதமான விஷயமாச்சே. என் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு படையவே கூட்டிட்டு வந்திருக்கியா? படையெல்லாம் எதுக்கு? உன்னை சமாளிக்க நான் ஒருத்தனே போதும். கனா, கான்பிடன்ஸ் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுப்பா. செவ்வள இழுத்து அரைஞ்சாடு வையே, அப்படியே கூரையில போய் நீ தொங்கிருவ. எப்படி? ஏம்மா, நீ எலிங்கிறத மறந்துட்டு பூனையே மிரட்டுறியா? உனக்கு மூளை கலங்கி போச்சா? என்ன பலவீனமானவன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே என் மூளை குழம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாரையும் ஓட விட்டு சும்மா துரத்தி அடிப்ப. நீ ரொம்ப பேசுற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன புரிஞ்சுதா? எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க எல்லாரும் போவோம், அதால தப்பிக்க முடியாது. போலாம். இந்த வாங்கிக்க கண்ணா, வாங்கிக்க. இதையும் வாங்கிக்க, இதையும் வாங்கிக்க, வாங்கிக்க. பிளேட் என்ன இது? இப்படி எல்லா பிளேட்டையும் தூக்கி போடுது. இந்தாங்க வாங்கிக்கோங்க. எல்லாரையும் ஓட விட்டு சும்மா வேடிக்கை பாப்பேன். எலி பந்துல தலையை விட்டா கடைசியில என்ன ஆகும்னு இப்ப உனக்கு புரியுதா? எலின்னு குறைச்சி எடை போட்டா கடைசியில இப்படித்தான் நடக்கும். காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. எம்மா, என்ன எப்படி ஆயிடுச்சு? ஆமா,
இந்த இடத்துல ஹேமா யாரு? ஏமா இல்ல அம்மா, எங்க அம்மாவை கூப்பிட்டேன். எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க இந்த எலி நிஜமாவே ரொம்ப கேடியாதான் இருக்கு. அத பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை யோசிக்கணும். ஐடியா! என்னமா நினைக்கிறீங்க? அந்த எலி மாட்டுமா? அதான் அவ்வளவு நேரம் வச்சிருக்கோமே. ஏதாவது ஒண்ணு வந்து மாட்டிக்கும். கண்டிப்பா மாட்டிப்பா. ஃபுட்பால் விளையாடலாமா கண்ணுங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த எலி என்னதான் பண்ணுது? இந்தாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வாங்க வாங்க, எத்தனை பேர் வேணும்னாலும் வாங்க. எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. உன்னை பிடிக்காம விட மாட்டேன். எங்க போச்சு? என்ன கண்ணா? வா கண்ணா வா. எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். ஐடியா! போ, நாம ஒன்னா சேர்ந்து பிடிக்கலாம். இவன் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி கிடக்குறான் பாரு. அடிச்சிட்டு வாயா பேசுற? எலிய அந்த பக்கம் இருக்கு பாரு. இப்ப மாட்டிக்கிட்டியா? பிரமாதம்பா. வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும், அந்த வாய்ப்பையே நீங்க இழந்துட்டீங்களா?
கபோர்ட் மேல இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டா பாடுப்பா. கண்ணா உன்னால எதுவும் பண்ண முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணலாம், கான்செப்ட மாத்திரலாம். இந்த வாங்கிக்க, இதையும் வாங்கிக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப. இப்ப நான் உன்னை அடிச்சு துவச்சி இவன் மூஞ்ச வீங்க வைக்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் எலிபுந்துக்குள்ள நீயே போக முடியாது. அப்புறம் என்ன மாதிரியே மாட்டிப்ப. வீட்டுக்கு வந்தவங்களை நீ வரவேற்க மாட்டியா? இது என்ன கொடுமை, ஓடு. இப்ப எதுவும் பேசாம இருக்க? இந்த விளையாட்டு கொண்டாட்டம் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தானே? சொல்லு. அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவன் இல்லை. அப்படியா? அப்போ நீ யாரு? பார்த்தா தெரியலையா? நான் தான் அவனோட அப்பா. சாரி சாரி, தெரியாம அவன்னு நினைச்சு உன்னை பிடிச்சிட்டேன். இல்லப்பா, நாம தேடிக்கிட்டு இருக்க எலி இவ இல்ல. அடடா, உனக்கு மூளை இல்லைன்றத எவ்வளவு அழகா நிரூபிச்சுட்ட பாத்தியா? அடி வாங்கினதுக்கு அப்புறமாவது நான் யாருன்னு தெரியுதா? இன்னைக்கு உன்னோட இந்த திமிரை நான் முறியடிச்சு காட்டுவேன். வா பார்க்கலாம். இப்ப அங்க போட மாட்டேப்போ. சாப்பிட்டாங்களே. எப்போ நீ எங்க போவ? சுத்தி வசமா மாட்டிக்கிட்டனே. இப்ப நான் எப்படி வெளியே போவேன்? நல்லா மாட்டிக்கிட்டியா? நீ திரும்பி வர முடியாத அளவுக்கு உன்னை ரொம்ப தூரமா கொண்டு போய் விட போறோம். என்ன புரிஞ்சுதா? இந்த உலகத்தோட எந்த மூலையில கூட்டிட்டு போய் என்ன விட்டாலும் இந்த வீட்டுக்கு நான் திரும்பவும் வருவேன். இந்த வீட்டுல நான் லைப்ரரிய தவிர வேற எதையும் வர விட மாட்டேன். லைப்ரரிய வச்சு என்ன பண்ண போற? நீ என்ன படிச்சு கிழிக்க போறியா? என் முதலாளி அன்னைக்கே கனவு கண்டாரு, இந்த வீட்டை ஒரு லைப்ரரியா மாத்தணும்னு. அது ஜெய் விஜய் ரெண்டு பேருக்கும் தெரியும். பணத்தாசைனால அவங்க இந்த வீட்டை விற்க பாக்குறாங்க. ஆனா வீடு அவங்களோட தானே? இல்ல இல்ல, என் முதலாளி கிட்ட அவங்க வீட்டை லைப்ரரியா மாத்துறேன்னு பொய் சத்தியம் பண்ணிட்டாங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காமா? ஆதாரம் என் நாக்குதான். அந்த ஜெய் விஜய் ரெண்டு பேரும் ஃப்ராட் பசங்க. ஒருவேளை நீ சொல்றது கூட பொய்யா இருக்கலாம் இல்லையா? என்ன புரிஞ்சுதா? அந்த ஜன்னல் வழியா கொஞ்சம் எட்டி பார்த்து ஒட்டி கேளுங்க, அப்ப தெரியும். விஜய், ஒரு வழியா அந்த கிளிகிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடும். அஜய், அந்த உதவாக்கற இந்த வீட்டை லைப்ரரி ஆக்கணும்ன்ற சித்தப்பா கனவை நிறைவேற்ற பாக்குறோம். இவ்வளவு பெரிய வீட்டை லைப்ரரி ஆக்குற அளவுக்கு நான் முட்டாள் ஒண்ணும் கிடையாது. பால கோழிக்கு இந்த வீட்டை வித்தரலாம். ரெண்டு பேரும் பெரிய தில்லாலங்கடியா இருப்பாங்க போல இருக்கே. அவங்க வெற்றி அடைய நாம விடவே கூடாது. என்ன புரிஞ்சுதா?
உள்ள கேட்டுக்கிட்டு இருந்த சத்தம் நின்னு போச்சு. எலி மாட்டிக்கிச்சு. போலாம், உள்ள போய் பார்க்கலாம். இனிமே இங்க 7 குழந்தைங்களுக்காக லைப்ரரி மட்டும்தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. நாம அவங்கள ஓட விட்டுறலாம். விஜய், எதிராளியா இருந்தவங்க இப்ப நண்பர்களா ஆயிட்டாங்க. உங்க சித்தப்பா இந்த இடத்த லைப்ரரி ஆகணும்னு தானே ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி தான் இந்த இடம் ஆக போகுது. என்ன சொன்ன? எங்க கிட்ட மோதாத. நான் ராட்சசனா மாறிடுவேன். அக்னி சாட்சியா எரிச்சிருவேன். நாங்க சொல்றதான் செய்வோம். ஒழுங்கா அந்த எலியை எங்களோட கூட்டு சேர சொல்லு. அதுக்கு இப்ப நானே ராஜா, நானே மந்திரி. தப்பு கணக்கு போட்டு மோத வேண்டாம். அதுக்கு பதிலா நாங்க அதுக்கு வாழ்க்கை முழுக்க சீஸ் கொடுக்கறோம். பணம் கொடுக்கறோம். தாராள பிரபுன்னு வாழ்த்திட்டு போ. என் கோவத்தை கலர்னா விளைவு மோசமா இருக்கும். போதும் போதும், வாய மூடிக்கிட்டு இருக்க. இப்ப நேருக்கு நேராவே சொல்றேன். இனிமே என்ன நடந்தாலும் அது நேருக்கு நேரா தான் நடக்கும். நான் அடிமை இல்லை. நானா நீயான் பாத்துடலாம். அப்ப பாக பிரிவினை. இந்த தில்லுமுல்லாம் எங்க கிட்ட வேணாம். இந்த வீடு லைப்ரரியா தான் மாறும். ஒழுங்கா வெளியில போயிருங்க. உங்க எல்லாருக்கும் சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். ஓடி போயிடுங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் திரும்ப வரக்கூடாது. அப்படி திரும்ப வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களால எங்கேயும் போகவே முடியாது. உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். காலையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களால முடிஞ்ச அந்த எலிய காப்பாத்தி காட்டுங்க. இப்படி அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான நேரம் இது கிடையாது. அப்போ குதிச்சு குதிச்சு சாப்பிடலாம்ல. சாப்பிட சாப்பிட ஒரு பக்கம் ஜீரணம் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஒண்ணும் விளையாட்டான விஷயம் கிடையாதுமா. அப்புறம் எதுக்கு அவன் சிரிக்கிறான்? இங்க பாருங்க, பன்னி சொல்ற விஷயம் விளையாட்டு கிடையாது. என்ன புரிஞ்சுதா? என்ன கிளியனா, இதுக்கு முன்னாடி நீ போலீஸ்ல வேலை செஞ்சியா? நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மள மிரட்டிட்டு போயிருக்காங்க. யாருப்பா? தோச்சி காய போட்டு வேற அனுப்பணும்ல. அதான் அந்த ஜெய் விஜய பத்தி பேசுறான். உண்மையிலே உனக்கு மூளை இல்லையா இல்ல நடிக்கிறியா? சாரி, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு ஆரம்பத்துல இருந்து மூளையே கிடையாது. என்ன புரிஞ்சுதா? அவங்க 2 பேரும் நிச்சயமா ஏதாவது பண்ணுவாங்க. அதை எதிர்க்க நம்ம தயாரா இருக்கணும். அப்படியா? அப்ப நான் போய் குளிச்சுட்டு தயாராயிட்டு வரேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. நான் சொன்னது நம்ம சண்டை போட தயாரா இருக்கணும்னு. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா அடிச்சு துவச்சி காய போட்டுடலாம். இப்ப அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? அது என்னவா இருக்குன்னு தான் நாம யோசிக்கணும். ஒரு கொசு மனுஷனை சும்மா பைத்தியம் பிடிக்க வச்சிடும். கொசு இல்லையா, உள்ள எலி இருக்கு. அதான் நானும் சொல்றேன். ஒரு கொசு இவ்வளவு தொல்லை கொடுக்குதுன்னா எலி எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கும்? எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு எரியுது. சரி, கூலா இருங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. கண்ட்ரோல் நான் பாத்துக்கிறேன். அந்த எலியை நான் கொண்டு வரேன். எங்க இருக்கு அந்த எலி? உள்ள இருக்கு, போ. நல்லதா போச்சு. அந்த எலி உள்ளதானே இருக்கு. அத ஒரு வழி பண்ணிடுறேன். அதான் இருக்கு அந்த எலி. என்னாச்சு உனக்கு? அடி வாங்கணுமா? அமைதியா பேசு. அத சாதாரணமா நினைக்காத, அது புத்திசாலியானது. அது பயங்கரமான கேடியும் கூட. உண்மையா சொல்றேன், எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. ஓ, நான் அதை உயிரோட விட மாட்டேன்.
பொறுமை. என்ன அவசரம்? ஏய், எல்லாத்தையும் நீங்களே பண்றதா இருந்தா என்ன எதுக்காக இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க? சாரி. 1000 எலிய பிடிச்சிருக்கின்ற திமிரை எனக்கு கிடையாது தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருக்கும். நல்லதா போச்சு. நீயே முதல்ல ஆரம்பிச்சுட்ட. நல்ல விஷயம் தான் இது. Don't get lost. ஆகா வேண்டாம். நீங்க எலி மட்டும் தான் சொன்னீங்க. இங்க பூனையும் கூட இருக்கே. பிடிக்க வேண்டியது அந்த எலிய மட்டும்தான். கண்ணா, நீ என்ன பிடிக்க போறியா? முதல்ல வீட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வாப்பா. Target locked. இந்தா வாங்கிக்க வாங்கிக்க. வருது பாரு. எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க. என்ன தம்பி, முடியலையா? வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரியா? என்னது? என்ன காரியம் பண்ண? என் கோபத்தை நீ அதிகப்படுத்திட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். எலி மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. அப்படி போடு. இனி அதால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உனக்கு ஃபேஸ் மட்டும் இல்ல, பரிசும் கிடைக்கும். ஜாலி ஜாலி ஜாலி.
சொரப்பிடுச்சு. அதனோட கொசு மட்டும் இல்ல, எலி கூட மனுஷனை குழப்பிடுயா. இதுக்கு மேல பெஸ்ட் கண்ட்ரோல்ல வேண்டாம். நான் ஊருக்கே போய் விவசாயம் பார்க்க போறேன். எங்க பக்கத்து வீட்டு அண்ணா அன்னைக்கே சொன்னாரு உனக்கு விவசாயம் தான் சரியா வரும்னு. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? என்னையே அடிச்சிட்டியா நீ? ஆமா, என்னையே அடிச்சிட்டாமா? அடேங்கப்பா, இது மயக்க போட்டு விழுந்துடுச்சே. நிறுத்துங்க, அதை ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாங்க இத காட்டுக்குள்ள கொண்டு போய் விட போறோம். எங்க வழியில குறுக்கிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். இருங்கம்மா, யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அந்த எலியை நம்ம காப்பாத்தியே ஆகணும். வாங்க போலாம். ஏ சுண்டலி, இனிமே நீ இங்கதான் இருக்கணும். இன்னைக்கு சாயந்தரமே நாங்க வீட்டை வித்துருவோம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பயப்படாத, நாங்க வந்துட்டோம். மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான், கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி பயப்படாம இருப்பான்? இவ்வளவு நேரம் இங்க இருக்கிற எனக்கு பயம் வரல. ஆனா இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. என் இதயம் துடிக்கிறது என் காதுலயே கேக்குதுப்பா. அங்கே இரு, அங்க இருந்து நானே உன்னை காப்பாத்துறேன், சரியா? அந்த பக்கம். அண்ணே பாத்து வாங்கண்ணே, காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்ன தண்ணியில தள்ளி விட்டுறாதீங்க. திடீர்னு என்ன ராக்கெட் மாதிரி பறக்க விட்டுட்டீங்க? சொன்ன மாதிரியே தண்ணியில விழுந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீந்திக்கிட்டே போ, நீந்திக்கிட்டே போ. அந்த மண்டைக்குள்ள கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? பாக்ஸுக்குள்ள இருக்கிற நான் எப்படி நான் நீந்த முடியும்? காப்பாத்திட்டேன். பிரமாதம் பண்ணி வெளியே வா. நான் உள்ளே வா இருக்க முடியும். யாராவது வெளியே எடுங்கப்பா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப செஞ்ச நீங்க இந்த உதவிக்கு மறுபடியும் ஒரு நாள் நன்றி கடனா நான் உதவி செய்வேன். அது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். முதல்ல கிளம்பு. அந்த துரோகிகளை தண்டிக்கணும். என்ன புரிஞ்சுதா? அதெல்லாம் சரி, எப்படி நாம அவங்களை தடுக்கிறது? அதுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு. ஆனா அதை செயல்படுத்த உங்க எல்லாரோட உதவியும் தேவை. அப்படின்னா அவங்க 2 பேரையும் அடிச்சு துவைச்சு காய போட்டுடலாம். வாங்க. முதல்ல இந்த வீட்டுக்கான ஏலத்தை ஆரம்பிக்கலாம். ஏலம் கேட்கிறவங்க இப்ப கேட்கலாம். கைத்தட்டல்ஸ்.
இது எங்க தாத்தாவோட கோவில். அவரோட இந்த வீடு சொர்க்கம் மாதிரி. சொர்க்கத்தை வைக்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடு இருக்குது தெருக்கோடி. இந்த வீட்டோட ஆரம்ப விலை 5 கோடி. கைத்தட்டல்ஸ். 5 கோடி 10 லட்சம். 10 கோடியே 50 லட்சம். ஏ நண்பா, ஓ ஓ என்னாச்சு? அந்த கிளி திரும்ப வந்துடுச்சு. வேற ஏதாவது எலி வந்திருக்கும். அததான் பூட்டி காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டோமே. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? என் கண்ணாடி கீழே விழுந்துருச்சு, அததான் அப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். சிக்கனியா தக்கதி மிதா தக்கதி மிதா தைய தக்கத்தா தக்கதி மிதா. ஓ ஐயோ ஏய் ஏய் வேண்டாம். என்னடாச்சு? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்குள்ள எலி புகுந்துடுச்சு. அது என் ட்ரெஸ் தான் கடிக்கும் பார்த்தா எல்லாத்தையும் கடிச்சு வைக்குது. ஐயா ஐயா. உண்மைய சொல்றேன், உன்னால வெளியில வர முடியாது. வழிய அடைச்சிட்டோம். அவ்வளவு சீக்கிரம் உன்னால என்ன இந்த வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு பாரு. விஜய் விலை 10 கோடிக்கு போயிடுச்சு. 10 கோடி ஒரு தரம். நிறுத்துங்க, இந்த ஏலம் நடக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த வீட்டை உங்க சித்தப்பா எலி பேர்ல உயில எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய வீடு எலி பேர்லியா? ஆமா, அவரு உயில்ல எழுதிருக்காரு. இந்த மாளிகையை யாரும் விற்க கூடாதுன்னு. இங்க ஏழை குழந்தைகளுக்கு லைப்ரரி உருவாகணும். இந்த உயிலெல்லாம் நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம். மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நாங்க இல்ல, நீங்க தான் வெளில போனோம். ஒழுங்கா போயிடுங்க, இல்லனா ஒரு வழி ஆயிடுவீங்க.
அட்டாக் பண்ணுங்க. போட்டோ விடுங்க, நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். இது கோர்ட் விஷயம் ஆயிடுச்சுங்க, அதனால எங்க பேங்க் இதுல இன்வால்வ் ஆகாதுங்க. ஆனா உயில் எலியோட பேர்ல இருக்கு, என்ன புரிஞ்சுதா? முதல்ல எல்லாரும் வெளியில வாங்கனே, அவங்களும் தானா வெளியே வந்துதான் ஆகணும். நாங்க வெளியில வர மாட்டோம். எல்லாம் ஓகே தானே? ஆமா, திடீர்னு வீட்டுக்குள்ள எப்படி சுனாமி வந்துச்சு? நான் தான் தண்ணியோட பைப் லைன் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். தண்ணியோட போர்ஸ்னால செவர் வெடிச்சு மொத்த தண்ணியும் இப்படி வெளியில வந்துடுச்சு. நாளைக்கு மறக்காம இங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க. லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு இந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்தி விட்டுறோம். இனிமே இங்க லைப்ரரி உருவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 4 பேரு தான். தேங்க்யூ. உங்களுக்கு எப்பவாவது என் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கூப்பிடுங்க, வந்து அடிச்சு துவைச்சு காய போட்டுடலாம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.